காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் திருமதி விருத்தாம்பிகை, அவங்களுடைய மருமகன் திரு மனோஜ், குரு அவர்களுடைய வாரிசுகள். அதுல முக்கியமா விருத்தாம்பிகை அவங்க தனிக்கட்சி தொடங்குறதுக்கான அந்த வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அந்த தனிக்கட்சியின் மூலமாக அன்புமணி அவர்களுக்கு குடைச்சல்களை கொடுப்பது, திமுக கூட்டணியில இணைத்து கொண்டு வட மாவட்டங்கள் முழுக்க குரு அவர்களை ஓரம் கட்டினாரு அப்படின்னா அந்த தொடர் பரப்புரைகள் அது வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளையும் பிரிக்கும். காடுவெட்டி குரு அவங்க குடும்பத்தின் மூலமாக திமுக கூட்டணிக்கும் கொண்டு வரும் அப்படின்லாம் சில கணக்குகள் ஓடிட்டு இருக்குங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா தருமபுரி மாவட்டத்துல ஒரு தொகுதியில திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நிற்க வாய்ப்பு இருக்குன்னா சொல்றாங்க. பாப்பிரெட்டிப்பட்டி அப்படின்லாம் தகவல்கள் வருது. அவங்க எங்க போட்டியிட்டாலும் அவங்களுக்கு எதிராக திருமதி விருத்தாம்பிகை மனோஜ் அவர்களையும் அங்க போட்டியிட வைக்கலாம். காடுவெட்டி குரு வாரிசு வெர்சஸ் அன்புமணியுடைய குடும்பம் அப்படின்னு அங்க அனல் மூட்டும் அப்படின்னு சில கணக்குகள் ஓடுதுங்க. இப்படியாக அன்புமணியை வைத்து டெல்லி போட்டிருக்கிற ஸ்கிரிப்ட்ல காடுவெட்டி குரு அவங்க குடும்பத்தின் மூலமாக ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்துகிறார் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.